நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே செருதூர் மெயின் ரோடு கடற்கரை சாலை பெட்ரோல் பங்க் அருகே குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த இடத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு நாள் மற்றும் பூஜை விழாவில் இமானுவேல் சேகரனாரின் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் இவருக்கு பால்குடம் மற்றும் பாரி எடுத்து கடவுளாகவே பாவித்து அவரது நினைவிடத்தில் சமர்ப்பித்து வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கியதால் உயிர் தப்பிய நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தில் உள்ள இடர்தீர்த்த பெருமாள் கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனியில் 3 மாத இடைவெளிக்கு பின் முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் மாதாந்திர ஆய்வு செய்தனர். துணை கண்காணிப்பு குழுவின் தலைவரான தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய இயக்குநரும் கண்காணிப்பு பொறியாளருமான கிரிதர் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் பிரதான அணை, வேவி அணை, மதகு பகுதிகள், சுரங்க பகுதிகள் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் குரு பூஜையில் பங்கேற்பதற்காக தேனியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பல்வேறு வாகனங்களில் அஞ்சலி செலுத்துவதற்காக புறப்பட்டு சென்றனர். முன்னதாக தேனி பழைய பேருந்து நிலையத்தில் இமானுவேல் சேகரனாரின் புகைப்படத்தை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் கோஷங்களை எழுப்பிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலா, தேனி மாவட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு திருவுருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கரும்பு லாரியை வழிமறித்து கரும்புகளை ருசித்து சாப்பிட்ட காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே பாலக்குடிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள வீர சின்னப்பம்பட்டிக்கு தினந்தோறும் காலை 9 மணிக்கு வரக்கூடிய அரசு பேருந்து கடந்த சில நாட்களாக 9 மணிக்கு மேல் காலதாமதமாக வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தாமதமாக பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பேருந்து காலதாமதமாக வருவது குறித்து திண்டுக்கல் அரசு பேருந்து பணிமனை அலுவலரிடம் பலமுறை இது குறித்து தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த வீர சின்னப்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தாமதமாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வரும் வழித்தடத்தை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட அதிமுக பேனர்களால் பேருந்து நிலையத்திற்குள் அரசு பேருந்துகள் வர முடியாததால் பயணிகள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் பொன் விநாயகர் மற்றும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உத்தரவுப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வருவாய்த்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட 13 துறை அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் இந்த முகாமில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை தூக்கணாங்குளம் மேல்கரை தட்டார தெருவில் உள்ள சங்கடங்கள் தீர்க்கும் சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி விநாயகரை வழிபட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அடுத்த அரசம்பட்டி அருகே உள்ள மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் பாழடைந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டு சிதிலமடைந்து கிடக்கும் ஆற்று பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லையில் இந்த ஆற்றுப்பாலம் உள்ளதால் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் லாடாபுரம் மற்றும் மேலப்புலியூர் ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி மேலப்புலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளி வாசலில் சேரும் சகதியுமாக இருப்பது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேள்வி எழுப்பிய மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து சத்துணவு கட்டடங்கள் மற்றும் சத்துணவு பொருட்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் மணிபாரதி முன்னிலையில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இந்த பணியின் முடிவில் 1,57,667 ரூபாய் பணம், 37 கிராம் தங்கம் மற்றும் 252 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு மனு அளித்துள்ளனர். மேலும் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் தவணை முறையில் பணம் கட்டினால் தங்க நகை எடுத்துக் கொள்ளலாம் என்ற விளம்பரத்தை நம்பி பணத்தை இழந்த 2 பெண்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பு வழக்கறிஞர் சங்கமித்ரன், RBI வழிகாட்டுதல்கள் இல்லாமல் ஆசை வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி போலி நகைகளை வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். போலியான நகைகளை விற்பனை செய்திருக்கிற மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RBK நகைக்கடையினுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற நகைகள் உண்மையான நகைகள் தானா, இவர்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற நகைகள் என்பது போலியான நகைகளாக இருக்கிறதுனால உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற கிளியனூர் ராசாத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழையூர் வீரடேஸ்வரர் கோயிலில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வானத்தராயர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டு மாவட்ட வரலாற்று நடுவகத்தின் தலைவர் சிங்கார உதயன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இக்கோயிலில் சோழர், பாண்டியர், பல்லவர், விஜயநகர பேரரசு, ராட்டிரகூடர் ஆகிய அரசுகளின் கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்ட நிலையில்
முதன்முறையாக வானதராயரின் கல்வெட்டு இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சாராட்சியர் அலுவலக நுழைவு வாயில் குறுக்கே வாகனங்களை நிறுத்திய மாற்றுத்திறனாளிகள் வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோரிடம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தை நிறுத்த முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.